ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2023ல ஒரு பக்காவான ஆக்ஷன் கதையா ரிலீஸ் ஆன த சைல்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கொரியன் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்லைன் பத்தி சொல்லணும்னா சோத்துக்கே கஷ்டப்படக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ படத்த படுக்கையா இருக்க அம்மாவோட செலவுக்காக ரகசியமா நடத்தப்படக்கூடிய குத்துச்சண்டை போட்டியில கலந்துக்கிறான். ஆனா என்ன சம்பாரிச்சாலும் சரி அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு கூட இவனுக்கு பணம் கிடைக்கல. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் சின்ன வயசுலயே ஹீரோவோட அம்மாவை அம்போன்னு விட்டுட்டு போன இவங்களோட அப்பா கொரியால பெரிய பணக்காரன் போல அவனே தானா வந்து உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீ வாடா ராசா, அப்பா உன்னை பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு நல்லா சொகுசு கார்ல பிலிப்பைன்ஸை விட்டு கொரியாவுக்கு ஜெகஜோதியா கூட்டு போறானுங்க. அந்த டைம்ல தாங்க கியூட்டா இருக்க ஒரு கொலகாரன் உள்ள புந்து ஹீரோ கூட வந்த மொத்த பேரையும் போட்டு தள்ளிடுவான். கூடவே எங்க போனாலும் நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே இருக்காங்க. உண்மையாவே கதையில என்னதான் நடக்குது, எதுக்காக இவ்வளவு நாளா இல்லாம ஹீரோவோட அப்பா இவனை பாக்கணும்னு சொன்னாங்க, அதை விட முக்கியமா இந்த கொலகார பையன் எதுக்கு ஹீரோவை துரத்திட்டு இருக்கான், இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. அப்படியே இப்ப வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க அதுக்கான லிங்கையும் கமெண்ட்ல கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் செல்லுக்கு ஒரு 3 ரவுடி பாலுங்க குடவுனுக்குள்ள கோட்டு போட்டு ஆளு ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. பாதுகாப்புக்காக கையில விலங்கெல்லாம் மாட்டிருக்கானுங்க. ஒருத்தன் காவலுக்கு நிக்க மீதி 2 பேரு ஒரு ஆளுக்கு கால் பண்ணி, எலை தாமஸ், நீ கேட்ட அந்த பயல பிடிச்சிட்டப்பா, என்ன அவனை பத்தி ஆச்சா பூச்சான்னு புகழ்ந்து தள்ள, ஆனா அதெல்லாம் சுத்த வேஸ்ட், ரொம்ப ஈஸியா எங்க கிட்ட மாட்டிக்கிட்டான்பா, நீ பணத்தை எடுத்துட்டு பட்டு நீங்க வா பாப்போம். இந்த மாதிரி இவனுங்க பேசிட்டு இருக்க டைம்லயே பின்னாடி சேர்ல உட்கார்ந்து இருந்த அந்த கோட்டு போட்டு ஆள் இருக்கான் பாத்தீங்களா, மாட்டி இருந்த விலங்க எப்படி அவுத்தானே தெரியலங்க. அது மட்டும் கிடையாது, காவலுக்கு இருந்த விட சத்தமே இல்லாம கழுத்தெடுத்து விட்டான். அசந்த நேரத்துல திபு திபுன்னு ஓடி வந்து ஒரு இரும்பு ராட் எடுத்து மீதி இருந்த 2 பேரோட கபாலத்தையும் அடிச்சு பொளந்துட்டான். ஆனா உண்மையான சம்பவம் இது கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த தாமஸ்ங்கிற ஆளும் கூட்டாளிகளும் அங்க வருவானுங்க. வெளியில ரத்த வெள்ளத்துல இவ செட் பண்ண ஆளுங்க இறந்து போயிருப்பானுங்க. ஆஹா, டே பசங்களா, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, வாங்கடா வெளியில போலான்னு திபு திபுன்னு ஓட ட்ரை பண்ணா அங்க இருந்த ஷட்டரோட கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. இடிச்ச வேகத்துக்கே ஒருத்தன் அல்பாயுஸ்ல மேல போயிட்டான். பயந்து போன தாமஸும் கூட்டாளியும் கண்ணா பின்னாடி எல்லா இடத்துலயும் சுட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அந்த பையன் இருட்டுக்குள்ள எங்க உட்கார்ந்துக்கிறானே தெரியலங்க. ஒரு கட்டத்துல தோட்டாக்கள் மொத்தமா காலி ஆகுது. அப்ப இந்த அல்லக்கை பயலுக்கு இருட்டுக்குள்ள இருந்து டப்புன்னு ஏதோ ஒரு சத்தம். என்னடா நெட்டி பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு கோடாரி பறந்து வந்து கபாலத்திலேயே இறங்கிருச்சு. அவ்வளவுதான், அவ சோலி முடிஞ்சு. கடைசியா தாமஸோட கையிலயும் ஒரு தோட்டா வந்து இறங்குது. கண்ணை கீழே போட்டுட்டு வழிதாங்க முடியாம கதறிக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் உயிரை காப்பாத்திக்கணும்னு ஷட்டரை திறக்க பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம கியூட்டான கில்லர் கண்ணை வச்சு இந்த பையல லாக் பண்ணிட்டு, என்ன நண்பா எப்படி இருக்க, ஏண்டா என்கிட்ட வேலையை கொடுத்தா ஒழுங்கா பணம் கொடுக்கணுமா இல்லையா? ஆமா ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன், உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கண்டிப்பா கொடுத்துறேன். அச்சோ, நம்ம தான் ஃப்ரெண்ட் ஆச்சுப்பா, இதுக்கப்புறம் அந்த பணத்தை பத்தி ஏன் பேசுற படார்னு கால்ல ஒரு ஷாட்டு. அவன் வழிதாங்க முடியாம கெஞ்சுறான் கதறான். ஒரு கட்டத்துல உசருக்கு பயந்து காலை புடிச்சு கெஞ்சுவான். பதிலுக்கு கில்லர் பையனும், ஏண்டா டேய், எவ்வளவு காஸ்ட்லியான ஷூ தெரியுமா இது, ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆனப்ப எனக்கு இது கிடைக்கவே இல்ல, கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கிறேன், அத போய் கரையாக்கிட்டியா தக்காளி, உன்னை இதுக்காகவே கொல்லுவேண்டான்னு கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டு அவன் வாயை குத்தி கிளிக்கலான்னு பாக்கும்போது, எப்பா எப்பா நீ தானப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு. ஆமா சொன்னேன்டா, ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம், நான் தான் உனக்கு கடைசி ஃப்ரெண்டு, ஒரு நண்பன் கையில இறக்குறது வரோன்னு சொல்லிட்டு அப்படியே வாய்க்குள்ள கம்பிய விட்டு தாமஸ் அப்படியே பரலோகத்துல இருக்க பரமபிதா கிட்ட அனுப்பி வச்சுட்டான். கட் பண்ணா சீன் அப்படியே பிலிப்பைன்ஸ்ல இருக்க சட்டவிரோதமா நடக்கக்கூடிய குத்துச்சண்டை போட்டியை காட்டுறாங்க. எக்கச்சக்கமான பேரு நம்ம ஹீரோ மேல பந்தயம் கட்டுவாங்க. இதே விஷயத்த அங்க வந்து கில்லர் பாத்துட்டு இருக்கான். இனிமே அவன ஷாட்டா கேடி பையனு மைண்ட்ல வச்சுப்போம். அடி மேல அடி வாங்கினாலுமே கடைசி கட்டத்துல அடிச்ச வேகத்துக்கு கும்பகர்ண மாதிரி ஆப்பனண்ட் ஆளு அல்பாயுஸ்ல மேல போயிட்டான். போட்டியில ஹீரோ ஜெயிச்சுட்டான். அதுக்கப்புறம் உடம்புல இருக்க ரத்த கரையெல்லாம் தொடச்சிட்டு வெளியில வந்தா இந்த பந்தயத்தை நடத்தினா பாத்தீங்களா, அந்த மொட்டை ஹீரோ கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுக்குறான். உடனே நம்மால் கடுப்பாயிட்டு அவங்கிட்ட இருந்து இன்னும் பணத்தை வாங்கிட்டு, இந்த பாரு எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணல இந்த மேட்ச்ல நிறைய பணம் கொடுக்குறேன்னு, சொன்ன வார்த்தையை காப்பாத்தி பழகுன கோவமா பேசிட்டு ஹீரோ கிளம்புறான். டேய் பணத்தை பார்த்து செலவு பண்றா, அடுத்த வாரம் ஒரு பெரிய மேட்ச் இருக்கு, உன்னை நம்பிதான் பந்தயம் கட்டி இருக்கேன். ஹீரோ மதிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வந்தவன் படுத்த படுக்கையா இருக்க அம்மா கிட்ட வந்தவன் அவங்களுக்கு
அவங்களுக்கு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணுவான். ஏதோ ஒரு உடல்நல கோளாறு, அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணியாகணும். அது வரையும் இவங்க உயிரோட இருப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பயத்தோடய தான் நம்ம புள்ளையண்டா வாழ்ந்துட்டு இருக்கான். கட் பண்ணா காலையில விடியது நம்ம ஹீரோவோட அம்மா பேரு கிம். ஆக்சுவலி அவங்களுக்குன்னு ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு. அந்த இடத்த தற்போதைக்கு கண்ட்ரோல்ல வச்சிருக்க கூடியது ஒரு அங்கிள். இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இந்த ஆர்ஃபனேஜை மொத்தமா அழிக்கணும்னு அரசாங்கத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. ஹீரோ நேரா அங்கிளை பார்த்து, என்னால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொண்டு வந்திருக்கேன், எனக்கு தேவை, என்னோட அப்பா எங்க இருக்காருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஏண்டா இன்னும் அந்த மனுஷனை நம்பிட்டு இருக்கியா? உனக்கு இந்த ஆர்ஃபனேஜுக்கு கொபினோங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னு தெரியும்ல? உங்க அம்மா பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க, உங்க அப்பா ஒரு கொரியன். 2 பேருக்கும் பிறந்த குழந்தைய தான் கொபினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் சரி வெளியூர்லயும் சரி உங்களுக்கான மரியாதை கிடைக்காது. இந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு நம்ம எல்லாம் ஒரு அசிங்க மாதிரி தெரியும். நம்மளோட கொபினோ ஆர்ஃபனேஜையே அழிக்க பாக்குறாங்க. இப்போதைக்கு திரும்ப பணத்தை கட்டினா மட்டும்தான் இந்த ஆர்ஃபனேஜை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப ஏற்பட்ட நிலைமையில உங்க அப்பனை தேர்ன்னு என்கிட்ட வந்திருக்க. அங்கிள் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்தது அவரோட பணத்துக்காக எல்லாம் இல்ல. எனக்கு ஒரு முறையாச்சும் அந்த மனுஷனை பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நேரா பாருக்கு வருவான். கையில இருந்த மிச்ச பணத்துக்கு லாட்டரிய வாங்குவான். ஏன்னா அதுல ஒருவேளை பணம் கிடைச்சா கூட அம்மாவோட ஆபரேஷனுக்கு ஹெல்ப் ஆகுமேன்னு தான் பையன் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா ஒரு தாடிக்காரன் உள்ள வருவான். ஏண்டா நானும் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், மாங்குன்னு சண்டை போட்டாலும் உங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் பத்தல, நீ சரின்னு சொன்னா உன் லைஃபே செட்டில் ஆகுற மாதிரி ஒரு பெரிய விஷயத்த நான் பண்றேன். அட என்னப்பா, மெயின் ரோட ஒட்டி ஒரு பெரிய நகை கடை இருக்குல்ல, அங்க இப்பெல்லாம் ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டேங்குது. நீயும் நானும் ஒரு சின்ன பிளான் போட்டோன்னு வையேன், உள்ள இருக்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு அல்லேக்கா எஸ்கேப் ஆயிடலாம். பண்ற வேலைக்கு 20% கமிஷனா கொடுக்குறேன்டா, நல்லா யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சிருவான். அதுக்கப்புறம் மறுபடியும் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ இவனுக்கு அந்த லாட்டரி செட்லாம் வாங்கியிருப்பான் இல்லையா, அதுல ஏதாவது பிரைஸ் விழுந்திருக்கான்னு பார்த்தா மொத்த பணமும் அம்போன்னு போயிடுச்சு. அம்மா நிலைமை வேற கவலைக்கிடமா இருக்கு. சோ இதையே நம்பிட்டு இருந்தா வேலைக்காக தானே. அந்த தாடிக்கார சொன்ன மாதிரி கடையை கொள்ளையடிக்கலான்னு மனச கல்லாக்கிட்டு நேரா அங்க வருவான். அந்த பைய கையில ஒரு கண்ணை கொடுத்து, இந்த பாரு இன்னைக்கு செக்யூரிட்டி எல்லாம் வரமாட்டாங்க, அவனுங்களுக்கு பணம் கொடுத்து பேக் டோரோட சாவியும் வாங்கிட்டேன், நீ போயிட்டு கதவை திறந்தே எனக்கு சிக்னல் மட்டும் கொடு, நான் டக்குன்னு உள்ள வரேன், எல்லாத்தையும் அடிச்சிட்டு கிளம்பிடுவோம். அடடா வேலை ரொம்ப ஈஸியா இருக்கேன்னு நேரா பேக் டோர் கிட்ட வந்தவன் சாவியை போட்டு தரகுறான். போட்டு ஓபன் ஆகல. என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே பின்னாடி ஒரு 10-15 ரவுடிஸ் வந்துட்டானுங்க. அதுலயும் எல்லாருக்கிட்டையும் வெப்பன்ஸ் இருக்கு. நல்ல வேலை நம்ம ஹீரோவுக்கு சண்டை போட தெரியும் இல்லையா, அதனால வந்த ஒரு 4-5 பேரை அடிச்சு பொழந்து கட்டுறான். கையில கிடைக்கிற செங்கல், மரக்கட்டை, பாட்டில்னு எது கிடைச்சாலும் சரி ஆப்ப சும்மா 1 by 1 இறக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் தனியாளா இவனால எத்தனை பேர் அடிக்க முடியும்? சோ ஒரு சில அடிகள் இவன் மேலேயும் விழுது. ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. யாரா நீங்க, இதுக்கடா இங்க வந்தீங்கன்னு பயத்துல இவன் கையில இருக்க துப்பாக்கி எடுத்து நீட்டும் போது அந்த பயலுங்க சிரிக்கிறானுங்க. ஏன்னா உள்ள தோட்டாக்கள் இல்ல. அட தாடி என்னைய ஏமாத்திட்டியான்னு உசுர காப்பாத்திக்க புள்ளையாண்டா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். வழியில தாடிக்கார வேற கண்டும் காணாத மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுவான். அடச்ச இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும் போதுதான் படார்னு ஒரு கார் வந்து ஹீரோ மேல இடிக்குது. உள்ள இருந்து டோரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்படியே இறங்குறாங்க. ஐயோ தங்க குட்டியே, உங்களுக்கு எதுவும் ஆகலையே, வாங்க வாங்க நான் உங்களை மருத்துவமனைக்கு கூட்டு போறேன். இந்த விஷயத்த துரத்தி வந்த ரவுடிங்க பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணத்தால அப்படியே அங்கிருந்து அமைதியா போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் தப்பிச்சா போதும்னு காரை பிடிச்சு நேரா ஹாஸ்பிட்டல் வருவான். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் அது இதுன்னு எக்கச்சக்கமான செக்அப் எல்லாம் போயிட்டு இருக்கு. காலையில கண்ண முழிச்சவன் சரி எல்லாம் குணமாயிடுச்சே வீட்டுக்கு போலான்னு யோசிக்கும் போது கரெக்டா இந்த டோரா புள்ள உள்ள வருவா. என்ன மன்னிச்சிருங்க, உங்க நிலைமைக்கு நான் தான் காரணம். அட பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் விட முடியாதுங்க, இந்தாங்க கொஞ்சம் பணம் இருக்கு, இத உதவிக்காக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பேசி முடிச்சவ, ஆமா நீங்க ஒரு கொபினோ தானே, நீங்க பேசுற விஷயத்த வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இங்க இருக்க பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க கொரியன் பேச மாட்டாங்க. இதை கேட்டதுமே ஹீரோ கடுப்பாயிட்டு அங்க இருந்து திபு திபுன்னு கிளம்பிடுவான். கரெக்டா அங்கிள் கால் பண்ணுவாரு. உடனே இங்க இருந்து ஆர்ஃபனேஜுக்கு வரும்போது, எப்பா நீ தேடிக்கிட்டு இருந்தியே உன்னோட அப்பா ஒரு வழியா அவரை கண்டுபிடிச்சாச்சு. கொரியாலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட முதலாளியா இருக்காரு, கவலைப்படாத, நாளைக்கு அவங்க உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்க. கட் பண்ணா காலையில விடுது. ஒரு சொகுசு கார் ஒண்ணு நம்ம ஹீரோவோட வீட்டு வாசல் கிட்ட நிக்குது. நல்லா கோட்டு போட்டு டிப்டாப்பா ஒரு ஆள் இறங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவங்க உள்ள போற விஷயத்த வெளியில இருந்து நம்ம கேடு பையனும் ஜம்முன்னு உட்காந்து நோட்டை விட்டுட்டு இருக்கான். பால் அடைஞ்ச வீடு, குடிக்கிற தண்ணி கூட சுத்தமா இல்ல. வந்த ஆளு அப்படியே மேலையும் கிளியும் பாக்குறாரு. தம்பி என்னோட பேரு வாஞ்சியான், உங்க அப்பாவோட லாயரா இருக்கேன். ஆக்சுவலி அவருக்கு உடம்பு சரியில்லப்பா, அதனாலதான் அவருக்கு பதிலா நான் இங்க வந்தேன். அப்புறம் முதல்ல இந்த ஃபைல படி திறந்து பார்த்தா உள்ள ஹீரோவுக்கு பாஸ்போர்ட் விசான்னு எல்லாமே இருக்கு. ரொம்ப யோசிக்காத, பணம் அதிகமா இருந்தா அதை வச்சு எதை வேணா சாதிக்க முடியும். தோ இந்த லேடி ஒரு நர்ஸ், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல உங்க அம்மாவை சேர்த்து அவங்களுக்கான சிகிச்சையும் கொடுக்கப்படும். இனி உங்க அம்மாவை பத்தி நீ கவலைப்படவே அவசியம் இல்ல. சரி கிளம்பு, உங்க அப்பா உன்னை பாக்குறோம்னு சொன்னாரு. எது கிளம்பா, இப்பவே வா. ஆமா இல்ல இருந்தாலும் அம்மா. அட என்னப்பா, உங்க அப்பா ஆபரேஷனுக்கான செலவு
செலவு கூட பாத்துக்கிறேன்ட்டாரு. இன்னமும் உனக்கு என்ன பிரச்சனை? சரி அம்மாவோட உயிரை காப்பாத்துற வரைக்கும் சந்தோஷம்னு இவனும் அதுக்கு சம்மதிக்கிறான். கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோவோட அப்பா அவருக்கு பிறந்த ஒரு பையனை காட்டுறாங்க. ஆக்சுவலி இவன் ஹீரோவுக்கு அண்ணன் மாதிரி, பேரு டால்வின். அப்பா கரெக்டா லாயர் கால் பண்ணி, சார் இந்த மாதிரி நாங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம், பிளைட்ட பிடிச்சிட்டோம், நாளைக்கு காலையில ரீச் ஆயிடுவோம். நல்லதா போச்சு, அப்ப எல்லாத்தையும் நான் தயார் பண்ணி வைக்கிறேன்னு ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி இவங்க கம்பெனியை சேர்ந்த டைரக்டர் நிப்பாரு. ஆமா, நமக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அது எப்படி கையமேறி போச்சு சார்? அது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி நம்ம கிட்ட இருந்த டாக்குமெண்ட்ஸை யாரோ ஒருத்தர் திருடி ஆப்பனன்ட் டீம் கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஓ அப்படியா, சரி எப்ப செக்யூரிட்டிங்களா? டைரக்டரே பார்த்து பத்திரமா கவனிச்சுக்கோங்கப்பா, அப்புறமா சார் கிட்ட பேசி ஆகணும்னு ஏதோ பொடி வச்ச மாதிரியே பேசி அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் அதே அறைக்குள்ள படுத்த படுக்கையா உயிருக்கு போராடக்கூடிய இவனோட அப்பா கிட்ட வருவான். அப்பா பாத்தீங்களா, நாம உருவாக்கின சாம்ராஜ்யம் அது கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க உடம்பு முடியாம போனதால எல்லாம் என்ன ஏளனமா நினைக்கிறாங்க. இது எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகணும். அப்புறம் அந்த ஹீரோவை கண்டுபிடிச்சாச்சு. அவங்க இப்ப பிலிப்பைன்ஸை விட்டு கிளம்புறாங்க. கட் பண்ண இதே டைம்ல ஹீரோ லாயர்னு மொத்த பேரும் பிளைட்ல வந்துட்டு இருப்பாங்க. அதுவும் பிசினஸ் கிளாஸ்ல. முதல் முறையா அங்க இருக்கிற டிவி எல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்கல. சோ ஜாலியா அதெல்லாம் பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் இதே பிளைட்டுக்குள்ள பதுங்கி இருக்க நம்ம கேடி பையனையும் காட்டுறாங்க. நேரம் போக லாயர் நல்லா தூங்கி போயிடுவான். அப்ப இந்த கேடி பையன் ஹீரோவுக்கு பக்கத்துல வந்துட்டு, என்னப்பா கொரியாவுக்கு போறியா என்ன? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க யாரு? அட கவலைப்படாதப்பா, நான் உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. சரி எதுக்காக நீ பிலிப்பைன்ஸை விட்டு இவ்வளவு வேகமா கொரியாவுக்கு போயிட்டு இருக்க? உங்க அப்பாவை பாக்குறதுக்காகவா? அச்சோ பாவம், ஆனா நீ ஒரு கொரியனும் கிடையாது, பிலிப்பைன்ஸும் கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் கொரியன்ஸ் கிட்ட பேசும்போது இங்கிலீஷை மட்டும் பயன்படுத்து. அப்புறம் இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு நோயின்னு பேசிட்டே இருப்பான். அப்போ உள்ள வந்து ஏர் ஹோஸ்டஸும், சார் உங்க சீட்ல போய் உட்காருங்களா? அட போமா, ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்ச நேரம் பேச விட மாட்டேன்னு கடைசியில கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஹீரோவோட காது கிட்ட குசு குசுன்னு ஏதோ ஒண்ணு பேசுவான். அடுத்த செகண்டே ஹீரோவோட கண்ணுல ஒரு சின்ன பயம் தெரியுது. ஏன் எதுக்குங்கிறது புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிளைட் கொரியாவுக்கு வந்துருச்சு. ரொம்ப சேஃபா ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ரெண்டாம் தரமா ஒரு மனைவி இருப்பாங்க. அவங்களுக்கு பிறந்த ஒரு தங்கச்சி பாத்துட்டு இருக்கா. அதாவது டால்வினோட ஒண்ணு விட்ட தங்கச்சி. கார் ஒரு பக்கத்துல கிளம்ப அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கேடி பையன் பின்னாடியே போற மாதிரி தெரியுது. மறுபக்கத்துல ஹீரோவை பிலிப்பைன்ஸ்ல காரை வச்சு இடிச்ச டோரா இருக்கா இல்லையா, அந்த புள்ளைய காட்டுறாங்க. அவ இந்த தங்கச்சி கூட உட்காந்துக்கிட்டு தோ அந்த ஹீரோ சம்பந்தப்பட்ட எல்லா தகவலும் இருக்கு. பரவாயில்லையே, இவனுக்கு பாக்ஸிங்லாம் தெரியுமா? சரி டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்டயே இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்னு, நான் சொன்ன வேலையை மறந்துடாத. அதை விட முக்கியமானது, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டனே, எங்க அது? ஒரு பெட்டியை கையில கொடுத்து, ஏமா நிஜமாவே இது உனக்கு வேணுமா? அட ஆபத்தான டைம்ல இதெல்லாம் பயன்படுத்துறது தப்பே கிடையாதுங்கிறா. அடுத்த ஹீரோவை கார்ல கூட்டு போறாங்க. இவ்வளவு நேரமா சிட்டிக்குள்ள ஓடிட்டு இருந்த அந்த கார் கொஞ்சமா சிட்டியை விட்டு காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு பாதை வழியா போயிட்டு இருக்கு. அதே டைம்ல டால்வினை காட்டுறாங்க. எக்கச்சக்கமான அடியாளங்களை கூட்டிட்டு ஒரு காட்டுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். அடடா என்ன அருமையான இடம்ல, பெரிய பெரிய மலை காடு, அந்த பக்கம் பார்த்தா ஆறுன்னு நல்லா பார்க்கவே ரம்மியமா இருக்கியா. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது காரை கீழ இருந்து ரெண்டு பேரும் அடிச்சு தலையில குல்லாவெல்லாம் மாட்டி இழுத்துட்டு வருவானுங்க. துணியை வளர்க்கறதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது இந்த கம்பெனியோட டைரக்டரு. சரி இன்னொரு ஆள் யாரான்னு பார்த்தா அவன் ஆப்பரண்ட் கம்பெனி, அதாவது டால்வினுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கைமீறி போயிருக்குள்ள அந்த ஆப்பரண்ட் கம்பெனியோட டைரக்டர். யோ முதலாளி என்னையா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு எங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அந்த ஆப்பரண்ட் கம்பெனியை சேர்ந்தவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஏய் நான் யாரு தெரியும்ல, என்ன விடு, நாளை பின்ன வரக்கூடிய பிரச்சனைகளை நீதான் சமாளிக்கணும். படார் படார்னு கண்ணதுல நாளை அப்ப விட்டுட்டு, ஏடா நீங்க ரெண்டு பேரும் நிஜமாவே இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படிதானே? என்னமோ யாருன்னே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்கிறீங்க. ஏண்டா நீங்க பார்ட்டிக்கு போனது குஜிலிஸ வச்சு குஜிலி மஸ்து பண்ணதுன்னு எல்லா சம்பந்தமான ஃபுட்டேஜும் வீடியோ கிளிப்ஸும் என்கிட்ட மாட்டிருக்கு. சாம்பிள் பாக்குறீங்களான்னு ஒரு சில போட்டோக்களை செதற விடுவான். இப்ப சொல்லு, நீ தெரிஞ்சேதான் நம்ம டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் இந்த ஆப்பனன்ட் கம்பெனியை சேர்ந்த டைரக்டருக்கு கொடுத்தியா? பயத்துல ஆகணும். ஆமா சார் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஓ மன்னிக்கணும்ல. ஏண்டா நீ என்ன ஒரு 15 வருஷம் எங்க அப்பாவுக்கு கீழே வேலை பார்த்திருப்பியா? உன் சம்பளமே மாசம் 1 லட்சத்துக்கு மேல இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நீ ஒரு துரோகத்தை பண்ணிருக்க அப்படின்னா உன்ன மாதிரி ஒருத்தனெல்லாம் நான் உயிரோட விட்டு என்ன ஆக போகுது? படார்னு ஆப்போசிட் கம்பெனியை சேர்ந்தவன அதே இடத்துல சுட்டு போட்டு தள்ளிட்டான். நம்ம டைரக்டர் நடுங்கிட்டு இருக்கான். வேணா என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சுவான். சரி எப்படி இருந்தாலும் நம்ம கம்பெனில வேலை பார்த்த ஆளாச்சே, உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்காம எப்படி? ஒரு சின்ன கேம் வச்சுப்போம். தோ அந்த தெரியுது பாத்தியா பெரிய காடு, கரெக்டா நான் 3 எண்ணி முடிக்கும் போது நீ திப்பு திப்புன்னு வேகமா ஓடி போயிட்டு அந்த காட்டுக்குள்ள போயிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் நான் உன்னை திரும்ப வேலைக்கு வச்சுக்கிறேன். உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு,
முடியாதுன்னு. என் தோட்டால மாட்டி மட்டும் நீ இறந்து போனன்னு வையேன், 2 பேரோட ஃபேமிலிக்கும் நீங்க தப்பா இருந்தீங்க பாத்தீங்களா பல்லான பொண்ணுங்க கூட, அது சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரத்தையும் அனுப்புவேன். அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பா உங்களை தேடணும்னு நினைக்கவே மாட்டாங்க. சோ நீங்க செத்தே போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் டால்வின் 1 2 என்னும் போது இந்த பையன் பயத்துல ஓட ஆரம்பிச்சிருவான். படார்னு அவனை சுட்டுட்டு, என்னடா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, நான் உங்ககிட்ட தெளிவா தானே சொன்னேன் 3 என்னும் போது தான் ஓடணும்னு, பாரு நீ ரூல்ஸ மீறிட்ட, அதான் நான் உன்னை சுட்டுட்டேன்னு இவங்க சொல்லிய முடிச்சிருவான். அதே டைம்ல டால்வினை பாக்குறதுக்கு எக்கச்சக்கமான டாக்டர்ஸ் வருவாங்க. சார் எல்லாம் ரெடியா இருக்கு, இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடலாம்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்ல சார், உங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் நல்லபடியா நாங்க பண்ணி கொடுக்குறோம், கொடுத்து தானே ஆகணும், ஏதாவது தப்பாச்சு உங்க எல்லாரோட சோழியவும் முடிச்சு விட்டுருவேன். ஆத்தாடி ஆத்தான்னு வயிறு கலங்க அங்க இருந்து கிளம்புறானுங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல ஹீரோவை கார்ல கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல. அப்ப இந்த டிரைவர் பையன் சும்மா இல்லாம, ஏடா தம்பி உன்னோட பேர் என்ன, நம்மால அமைதியா இருப்பான், ஏண்டா கழுத உன்கிட்ட தான்டா கேக்குறேன். லாயர் கடுப்பாயிட்டு, டேய் என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க, மன்னிச்சிருங்க சார். அப்புறம் ஹீரோவும் தான் பேரை சொல்லுவான். அதுக்கப்புறம் நீ ஒரு கொபிடோ தானே, பிலிப்பைன்ஸுக்கும் கொரியனுக்கும் பிறந்தவன், நீ எல்லாம் ஏன்டா என்ன உயிரோட இருக்க, இவ்வளவு நாளா நீ வாழ்ந்ததே உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம்னு ஏதேதோ பேசிட்டு இருக்கான். லாயர் பையனும் கப்பு சுப்புன்னு வாய மூடிட்டே இருக்கான். இவனுங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்கன்னு ஒண்ணும் புரியல. அப்பதான் கரெக்டா பின்னாடியே ஒரு கார் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. யாருடான்னு பார்த்தா அது நம்ம கேடி பையன். ஹைடா சொல்லும், இப்படி இருக்க, என்னப்பா பிளைட்ல ஒன்னா வந்தோம், என்கிட்ட கூட சொல்லாம நீ தனியா வந்துட்டேன்னு ஹீரோவை பார்த்து நக்கல் அடிச்சிட்டு இருக்கான். அதே டைம்ல டிரைவரை பாருங்க, யோ எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, ஒண்ணு முன்னாடி போ இல்ல பின்னாடி போ, எதுக்கு எங்க கூடயே வந்துட்டு இருக்க. இவன் பதிலே பேசாம இருப்பான். என்னடா விட்டா ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு லைட்டா விண்டோவை இறக்குனதுமே இதா ஜாக்குன்னு கேடி பையன் ஒரு கன் எடுத்து டிரைவரையும் லாயரையும் சுட்டு போடு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் கார் கட்டுப்பாட்டை இழந்து கண்ணா பின்னான்னு காடுகளுக்குள்ள குத்தி நிக்குது. உள்ள இருந்த மீதி 2 அல்லக்கைகளையும் கேடி பையன் போட்டு தள்ளிட்டான். ஹீரோ இன்னுமே அரை மயக்கத்துல தான் இருக்கான். அப்படியே இந்த பக்கத்துல புது நம்பர்ல இருந்து டால்வினுக்கு ஒரு கால் வருது. பேசுறது நம்ம கேடி பையன் தான். எனக்கு $10 மில்லியன் பணமா வேணும், அப்பதான் ஹீரோவை உங்ககிட்ட உயிரோட கொடுப்பேன்னு ஒரு டீல் பேசுவான். அடங்கொப்ப அம்மாவன, யாரா நீ, சிரிச்சுக்கிட்டே கேடி பையன் ஆளுங்களை அள்ளிட்டு போன்னு சொல்லுவான். எது ஏன் ஆளுங்களை நீ கொண்டுட்டியா, இதோ வரேன்னு சொல்லிட்டு இவனும் லொகேஷனை வாங்கிட்டு கிளம்புறான். அதே டைம்ல ஹீரோ மயக்கத்தை விட்டு இப்பதான் கண்ண முழிக்கிறான். தட்டு மாதிரி மெயின் ரோடுக்கு வரும்போது அங்க ஜம்மனு கேடி பையன் புக்க படிச்சிட்டு இருக்கான். கையில கண்ணை வேற வச்சிருக்கான். யார் நீ, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அட என்னப்பா ஒரு ஃப்ரெண்டா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், அத கூட நீ மறந்துட்ட. அதாவது பிளைட்ல இந்த பையன் என்ன சொல்லிருப்பான்னா, இந்த மாதிரி கொரியாவுக்கு நீ வந்திருக்க கூடாது, ஏன்னா நீ இங்கேயே சாக போறன்னு சொல்லிருப்பான். ஆனா கவலைப்படாத, அவ்வளவு சீக்கிரமா நான் உன்னை கொல்ல மாட்டேன். பயந்து போன ஹீரோவும் அட போடா பைத்தியம் சொல்லிட்டு காடுகளுக்குள்ள பூந்து கண்ணா பின்னான்னு ஓட ஆரம்பிக்கிறான். கேடி பையன் சுடுவான். ஆனா தோட்டா கழிவு மேல படல. காட்டை விட்டு கீழ்பக்கத்துல இருக்க ரோட்டுக்கு வந்தா அங்க மறுபடியும் கேடி பையன் கார்ல ஜம்முன்னு வந்துட்டு இருக்கான். எவ்வளவு ஓடினாலும் சரி கார்ல அந்த பையன் விடாம துரத்திக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல பாலத்துக்கு மேல பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவான். நான் நண்பா லிப்ட் வேணுமான்னு கேட்டா கடுப்பான ஹீரோவும் எப்படியாச்சும் தப்பிக்கணுமேனு பாலத்தை விட்டு திபு திபுன்னு ஓடி வந்து குதிக்கிறான். அடோ பாவி என்னடா பண்ணி தொலைச்சேன்னு கேடி பையன் பிடிக்க பாப்பான். ஆனா அது வேலை கேட்கல. நேரா கீழே வந்து ரோட்ல விழுந்தவன் நல்ல வேலை குறுக்க வந்த லாரியில இடிக்கிறதுக்குள்ளேயே எஸ்கேப் ஆயிடுவான். அண்ணாந்து பார்த்தா கேடி பையன் இன்னும் அங்கதாங்க கிடக்கான். துளி கூட பயம் இல்லாம அவ்வளவு உயரத்துல இருந்து அலேக்கா ஜம்ப் அடிச்சு கீழே வந்துட்டான். பரவாயில்லையே, என்னால இவ்வளவு ஹைட்லாம் குதிக்க முடியுதா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாயசம் குடிக்கலான்னு மறுபடியும் ஹீரோ கிட்ட பேச்ச போட அட போட அரைக்கு இருக்குன்னு ஹீரோ திபு திபுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். கேடி பையனும் பின்னாடி விடாம துரத்தி வந்துகிட்டே இருக்கான். அதுலயும் முக்கியமா டனல்ல ஓடும் போது அவன் சிரிக்கும் போது இன்னும் பயமா தான் இருக்குது. ஒரு பக்கத்தை விட்டு ஹீரோ மறுபக்கத்தின் வழியா வெளியில போயிடுவான். அதுவே கரெக்டா கேடி பையன் வரும்போது இவன் மேல மலை துளிகள் படுது. இடி மின்னல் சவுண்ட கேட்டதுமே திபு திபுன்னு இவன் திரும்ப டனல்குள்ள போயிடுவான். இதுலயே தெரியுது இவனுக்கு இந்த மலை இடி மின்னல்லாம் சுத்தமா பிடிக்காது போல. ஓடி வந்த கலைப்பாளையோ என்னமோ தெரியல, இவன் பயங்கரமா இருமிட்டே இருக்கான். தூரத்துல ஹீரோ ஓடிட்டு இருக்கான். இங்க இருந்து கத்துறாங்க, நண்பா கவலைப்படாத, நீ எங்க போவ என்ன பண்ணுவ அடுத்து யார கான்டாக்ட் பண்ணுவேன்னு எல்லாமே எனக்கு தெரியும், ஏன்னா நான் ஒரு பக்காவான கில்லர்னு தன்னைத்தானே பெருமை பாடிக்கிறான். இங்க கட் பண்ணா சீன் அப்படியே ஆக்சிடென்ட் ஆன அந்த காசு இருக்குல்ல அந்த இடத்துக்கு வருது. டால்பினோட ஆளுங்க ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, சார் உங்களுக்கு வந்த கால் உண்மைதான், நம்ம ஆளுங்க வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, உள்ள இருந்த எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அடச்ச முதல்ல இறந்து போன அந்த பாடிஸ மறைங்க, அதை விட முக்கியமானது இதெல்லாம் பண்றது யாருன்னு கண்டுபிடிங்க. இப்ப டால்வினுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, இந்த அளவுக்கு பக்காவா ஒரு கொலையை பண்றான் அப்படின்னா கண்டிப்பா அவன் ஒரு கூலிக்கார கொலையாளியா தான் இருக்கணும். நேரா அப்பா கிட்ட வந்தவன் சிங்கம் சில நாள் வேட்டைக்கு போகலங்கிற காரணத்தால சின்ன சின்ன சிறுவண்டெல்லாம் என்ன நோண்டி பாக்குதுப்பா, கவலைப்படாதீங்க நானே களத்துல இறங்குறேன், என் தம்பியை தேடி கண்டுபிடிச்சு நான் இங்க கொண்டு வரேன்னு டால்வின் கெத்தா பேசிட்டு கிளம்ப
மறுபக்கத்துல ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். கண்ணு கெட்டுற தூரத்துல ஒரு டெலிபோன் பூத் இருக்கு. நேரா அங்க ஓடி வந்தவன் முதல் முறையா அந்த லாயரோட கேங் ஹீரோவை பார்க்கும்போது இவங்கிட்ட ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு கொடுத்திருப்பாங்க. அதை இன்னுமே இந்த பைய பாக்கெட்ல தான் வச்சிருப்பான். உடனே அதுல இருக்க நம்பருக்கு கால் பண்ண போனை அட்டன் பண்ணக்கூடியது டோரா. ஆனா ஆமாங்க, இந்த டால்வின் இருக்கான்ல, ஆக்சுவலி அவனோட கேங்ல தான் டோராவும் ஒரு ஆளா இருந்திருப்பா. ஆனா என்ன, இவளோட சப்போர்ட் முழுக்க முழுக்க டால்வினோட தங்கச்சிக்கு இறந்து போன லாயர் இருக்கான் இல்லையா, அவனுமே இந்த அம்மாவோட கூட்டாளி தான். என்ன யாரோ கொல்ல பாக்குறாங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கன்னு ஹீரோ மொட்டையா சொல்ல, அடடா செல்லம் உன்னதாண்டா தேடிட்டு இருந்தேன், இந்த வரம்பாருன்னு இவ வண்டியை ட்ரிஃப்ட் அடிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த காலை கட் பண்ணிட்டு பிலிப்பைன்ஸ்க்கு கால் பண்ணி அங்கிள் கிட்ட இந்த மாதிரி என்ன யாரோ கொல்ல பாக்குறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு புலம்பிட்டு இருப்பான். ஆனா பாதியிலேயே கண்ணு கட்டுற தூரத்துல கேடு பையன் வர விஷயத்த ஹீரோ பாத்துட்டான். உடனே போனை தூக்கி போட்டுட்டு இவனும் ஓட ஆரம்பிக்க, பின்னாடியே கார்ல துரத்தும் போது ஒரு சின்னோண்டு சந்துக்குள்ள போக வழி இல்லாம காரை விட்டு இவனும் இறங்கி துரத்த ஆரம்பிக்கிறான். ஏண்டா தம்பி, உன்னால எங்கேயும் ஓட முடியாது, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நான் ஒரு ப்ரொஃபஷனல் கொலைகாரன்டா. நீ அந்த ரோடு வழியா எஸ்கேப் ஆகும் போது உனக்கு முன்னாடி இருந்தது இந்த ஒரு கிராமம் தான், நீ இங்க தான் வருவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் உதவிக்காக நீ கண்டிப்பா இந்நேரம் யாரையாவது கான்டாக்ட் பண்ணிருப்ப, அதுவும் எனக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஹீரோ தரையில ஒண்ணான்னு வைங்க, இவன் வீட்டோட மேற்கூரையில ஓடிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஓடினதுக்கு அப்புறமா அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு ஹீரோ நிக்கும் போது அப்படியே சைடு வாக்கு கட்டையில பாருங்க கேடி பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். ஆத்தாடி பூச்சாண்டி, எங்கடா ஓட பாக்குறேன்னு கேடி பையன் உள்ள வந்து மறைச்சிட்டான். ஏண்டா என்ன பிரச்சனை உனக்கு, கண்டிப்பா நீ சாக போறது இங்கதான், ஆனா கவலைப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன். கையில கண்ணை வச்சு மிரட்டும் போது பயந்த மாதிரி இவன் கையதான் தூக்குவான். ஆனா அசந்த நேரத்துல மூஞ்சி மேலேயே ஒரு பஞ்ச வச்சுட்டு திரும்ப திபு திபுன்னு ஹீரோ ஓடி போயிடுவான். அடப்பாவி, என்ன அடி, ஐயய்ய நீ பாக்ஸர் ஆச்சே, நான் அதை மறந்தே போயிட்டேன். ஆனா இதுவும் நல்லா தான் இருக்குதுன்னு மறுபடியும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி போகும்போது குறுக்க இந்த டோராவோட கார் வந்துருக்குது. இலை என்னடா வேடிக்கை பாக்குற, உள்ள வந்து ஏறன்னு ஹீரோவை கூட்டிட்டு அவசர அவசரமா கிளம்ப அவங்கள தடுக்க முடியாம கேடி பையன் நேரா காரு கிட்ட ஓடி வரான். வண்டியை ரிவர்ஸ் எடுக்கும்போது அதான் தம்மத்துண்டு சந்தாச்சே, ரெண்டு பக்க ஓரத்திலையும் கார் அப்படியே தேய ஆரம்பிக்குது. அட பாவீங்களா, கொரியாவுக்கு வந்து வாங்கின புது காரா இது, என்னடா ரோடு போட்டு வச்சிருக்கீங்கன்னு திட்டிட்டு இவன் ஒரு பக்கத்துல ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே மறுபக்கத்துல கார்ல போயிட்டு இருக்க ஹீரோ இப்பதான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது அந்த டோராங்கிற விஷயத்தையே கவனிக்கிறான். ஆமா பிலிப்பைன்ஸ்ல நீ தானே என்ன காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போன, எனக்கு புரியல இங்க என்னதான் நடக்குது, நீ எப்படி இங்க வந்த, அவசரப்படாத, நீ சாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உனக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வரும். எதை பத்தி சொல்ற, கொஞ்சம் முன்னாடி பாருன்னு தலைய காட்ட பொதன்னு இதோ வண்டு கிடக்கா டால்வினும் அவனோட அல்லக்கைகளும் வந்துட்டு இருக்காங்க. வேணும்னே டோரா லைட்ட பிளிங்க் பண்ணி காட்டுவா. என்ன இந்த கார் டோராவோடதாச்சேன்னு எதர்ச்சியா டால்வின் எட்டி பார்க்கும் போது உள்ள நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்க விஷயத்த பார்த்துதான், இலை இலை வண்டியை திருப்புங்கடா, இதுக்கடா அவ தம்பியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. பின்னாடி இந்த கேடு பையனும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். அப்பதான் டால்வின் டோராவுக்கு கால் பண்ணி, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் எதுக்காக உன் கூட இருக்கான். ஐயோ முதலாளி என்ன மன்னிச்சிருங்க, ஆக்சுவலி நான் உங்க கம்பெனில உங்களுக்காக வேலை பார்த்த ஒரு ஆளா இருக்கலாம், ஆனா இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு, உங்க தங்கச்சி என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்திருக்காங்க, அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். டோரா எசுக்க புசுக்கா எதுவும் பண்ணாத, அப்படின்னா நீதான் என்கிட்ட அந்த $10 மில்லியன் பணம் கேட்டியா. அட போயா பைத்தியம், நான் உங்ககிட்ட பணமே கேட்கல, என்னையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு இவ காலை கட் பண்ணிடுவா. கடுப்பான டால்வின் எப்படியாச்சும் இந்த டோராவை பிடிச்சே ஆகணும்னு மொத்த பேருக்கிட்டே சொல்லும் போது இவ காரை சுத்து போடுவானுங்க. ஆனா புள்ளையாண்டா ரேஸ் கார் ஓட்டுறவ போல சந்து பொந்து இண்டு எடுக்கெல்லாம் விட்டு வண்டியை திருப்பிட்டு இருக்கா. டால்வின்க்கு அப்பதான் ஒரு சந்தேகம், ஏண்டா ரொம்ப நேரமா ஒரு கருப்பு கார் நம்ம கூடயே வந்துட்டு இருக்க, யாரா அவன். மொத்த பேருக்கும் எதுவும் தெரியல, இவ ஓட்டுற வேகத்துக்கு எவனாலையும் ஈடு கொடுக்க முடியல. ஒன்னு ரெண்டு கார் வேற ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனா கேடு பையன் விடாம சேஸ் பண்ணி பக்கவாட்டுல காரை ஓட்டுவான். நண்பா என்ன மிஸ் பண்ணியா, அம்மா அந்த பொண்ணு யாரா, எனக்கு நீ இன்ட்ரோவே கொடுக்கல. டோரா ரொம்ப கேஷுவலா, டே முட்டா பீஸ் கொஞ்சம் முன்னாடி பாடுறாங்கடா. முன்னாடியா, அங்க என்ன இருக்குதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு லாரி இந்த பையன் மேல இடிக்கிற மாதிரி வந்துடும். நல்ல வேலை நூல் இலையில வண்டியை திருப்பி உயிரை காப்பாத்திப்பான். அப்பாடான்னு பெருமூச்சு விட்டுட்டு மறுபடியும் முன்னாடி பார்க்கும்போது இப்ப போயிட்டு இருந்த அந்த காரை காணோம். ரொம்ப தூரம் போயிடுச்சு. டோராவும் இதை தனக்கு சாதகமாக்கிட்டு காட்டு வழி பாதைக்குள்ள வண்டியை திருப்பி கேடு பையன் டால்வின் மொத்த பேரோட மூஞ்சிலையும் கரிய பூசிட்டா. குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா காட்டுக்குள்ளேயே வண்டி ஸ்டாப் ஆகுது. குழப்பத்துல ஹீரோ, நீ யாரு, எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டா ஒரு சின்ன திருத்தம், உன்னை கூட்டிட்டு வந்தது நான் கிடையாது, உன்னோட அப்பா. ஏண்டா உனக்கு இன்னும் விஷயம் புரியலையா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, இத்தனை வருஷம் இல்லாம திடீர்னு உங்க அப்பனுக்கு இதுக்கடா உன் மேல இவ்வளவு பாசம் வரணும். ஒருவேளை உங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரன்னு நீயோ இங்க வந்து செட்டில் ஆகலான்னு ஆசைப்பட்டியோ என்னமோ, ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு தேவையானது நீ கிடையாது. கடந்த ஒரு சில மாதங்களாவே உங்க அப்பாவோட இதயம் ரொம்ப
ரொம்ப பலவீனமா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒன்னு இழுத்துட்டு இருக்காரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உன்னை மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டு உனக்கு பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் செக் பண்ணனே, அப்பதான் உன்னோட இதயம் எக்ஸாக்ட்டா உங்க அப்பாவுக்கு மேட்ச் ஆகுங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சேன். ஆனா எனக்கு முன்னாடியே இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு அவங்க உன்னை இங்க கொண்டு வர பிளான் பண்ணாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து ஒன்ன தூக்கிட்டேன். உங்க அப்பா படுத்த படுக்கையா இருந்த டைம்ல டால்வினோட ஒண்ணு விட்ட தங்கச்சி தான் அம்மா உதவியால ஏதோ மருந்தெல்லாம் கொடுத்த, நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் சொத்துக்களும் ஆசைகளும் எல்லாமே என் மனைவி அப்புறம் டால்வின் தங்கச்சிக்குன்னு வாய்ஸ் ரெக்கார்டையும் அக்ரிமெண்ட்லயும் சைன் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் சுயநினைவிலேயே இல்ல. ஒருவேளை இப்ப அந்த ஆளு இறந்து போயிட்டானா உங்க அண்ணன் அதாப்பா டால்வின் இருக்கானே, அவன் தெருவுக்கு தான் போகணும். அதுக்கு பயந்துகிட்டு தான் அவரை எப்படியாச்சும் திரும்ப உயிரோட கொண்டு வரணும்னு உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன் இதயத்துக்கு ஆசைப்பட்டிருக்கான். சரி விடுப்பா, இதெல்லாம் ஏலப்பாளையான உனக்கு எப்படி தெரிய போகுது, பணம் பத்தும் செய்யும், எப்படியும் நீ சாகத்தான் போற, அதுக்கு ஏன் கையில செத்து போன்னு இவ துப்பாக்கி வச்சு சுடலாமே நினைக்கும் போது நம்ம ஹீரோ பாருங்களேன், அவனுக்கு பேசவே மைண்ட் வரமாட்டேங்குது. ஏன்னா இத்தனை வருஷம் பார்க்காம இருந்த அப்பா திடீர்னு வர சொல்லும் போது இவனுக்குள்ள இருந்தது ஒரு அன்பு மட்டும்தான். ஆனா அது எல்லாமே வீணா போயிடுச்சுன்னு இவனுக்குள்ள ஒரு வருத்தம். கிட்டத்தட்ட ட்ரிகர் பண்ண போற நேரம் பார்த்து கரெக்டா உள்ள வந்த கேடி பையன் காரை வச்சு இவ வண்டி மேலேயே டப்புன்னு இடிப்பான். இது மூலமா குறி மிஸ் ஆகி கண்ணாடியில படுது. கிடைச்ச கேப்ல ஹீரோ அந்த புள்ளையோட மண்டையிலேயே முட்டிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். இவ கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்க வண்டியை விட்டு கேடி பையன் இறங்குறத பார்த்து இவனையும் சுட ஆரம்பிக்கிறா. ஆத்தாடி ஆத்தான்னு இவன் கதவுக்கு பின்னாடி கவர் எடுக்க இவகிட்ட வந்த மொத்த தோட்டாக்களும் காலி ஆயிடுச்சு. உடனே ரீலோட் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தா அங்க நின்னுகிட்டு இருந்த கேடி பையனை காணோம். என்ன நம்ம தலைவன் ஆல்ரெடி அந்த புள்ளியோட காருக்கு மேலதான் நிக்கிறான். அடி சண்டால பாவி, ஆசையா வாங்கின கார்ல ஓட்டைய போட்டியே, உன்னை சும்மா விட மாட்டேன்னு மண்டக்குள்ள தோட்டா வரைக்கும் அவ சோழிய முடிச்சுட்டான். இப்ப தப்பிச்சு வந்த ஹீரோ அவ சுட்டதுல இவன் காலையுமே ஒரு தோட்டா பட்டிருக்கும் போல இழுத்து இழுத்து எப்படியோ மெயின் ரோடுக்கு வந்துட்டான். அப்ப எலிக்கு பயந்து சிங்கத்தோட குகையில ஒளிஞ்ச கதையா கொடுமைக்கு நாங்க இந்த டால்வினும் அவனோட அல்ல கைகளும் ஹீரோ போற விஷயத்த பார்த்து அப்படியே கொத்தா லாக் பண்ணிட்டாங்க. வாடா என் அன்பு தம்பி, உனக்காக தான் நான் காத்திருந்தேன்னு கையெல்லாம் கட்டி நேரா இங்க இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வராங்க. இது காட்டுக்கு நடுவுல இருக்கு. இதே இடத்துக்குள்ளதான் இந்த டால்வினோட தங்கச்சி இருக்கா. என்னம்மா தங்கச்சி, பாத்தியா உன்னோட இன்னொரு அண்ணனை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், கவலைப்படாத, அப்பாவுக்கு ஆபரேஷன்ல நல்லபடியா முடியும். அதுக்கப்புறம் சுயநினைவோட அப்பா எல்லா சொத்துக்களையும் என்கிட்ட தான் கொடுப்பாரு. ஒருவேளை உனக்கு பாக்கெட் மணி தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட பிச்சை எடு, வேணும்னா கொஞ்சமா பணம் கொடுக்குறேன். என்ன காலம் பாதியா இது, பிச்சைக்காரனை வச்சு என்னையே மிரட்டிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் நானே மாத்தி காட்டுறேன்னு ஏதோ சவால்லாம் விட்டுட்டு தங்கச்சி கறி அறைக்குள்ள போயிடுவா. பெட்ரூம்குள்ள வந்தவ ஏற்கனவே டோரா கொடுத்த அந்த பெட்டி இருக்குல்ல அதை திறகுறா. உள்ள பார்த்தா கன் இருக்கு. அதே டைம்ல காட்டுக்குள்ள கேடி பையன் இவ்வளவு நேரமா இவங்கள ரகசியமா ஃபாலோ பண்ணிருப்பான் போல. ஒரு வழியா கெஸ்ட் ஹவுஸையும் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு பக்கம் அங்கிள் ஹீரோவுக்கு கால் பண்ணி பாக்குறாரு, ஆனா கால் போகல. அதே டைம்ல ஹீரோவோட அம்மா அவங்களும் பாதுகாப்பா மருத்துவமனையில இருக்காங்க. இந்த டால்வின் ஹீரோவை கூட்டிட்டு அப்பாவோட அறைக்குள்ள வருவான். அந்த மனுஷன் படுத்த படுக்கையா உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாரா. ஹீரோவை இந்த பயலுங்க கொல்லத்தான் போறாங்க. ஆனா அந்த கவலை கூட இல்லாம பாப்பா ஃபேமிலியை சேர்ந்த எல்லா ஆண்களும் ஒன்னா சேர்ந்திருக்கோம், இதை நம்ம கொண்டாடியே ஆகணும்னு கடைசியா ஒரே ஒரு செல்ஃபி எடுக்கலாங்கிறான். பயந்து போன ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அவனை கீழே தள்ளி இவன் கால்ல தோட்டா பட்டிருக்கும்ல அந்த இடத்துல ஷூவை வச்சு அழுத்துறாங்க. வலுக்கட்டாயமா ஹீரோவுக்கு ஒரு மயக்க ஊசியை போடுவாங்க. இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக ரெண்டு பேரையும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆபரேஷன் முடியறதுக்கே 9 மணி நேரம் ஆகும். அப்பதான் டால்வின், எலே தீவட்டி பசங்களா, எப்ப வேணா பிரச்சனை வரும், நம்ம ஆளுங்களை எதுக்கும் வெளியில காவலுக்கு வைங்கன்னு தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க போவான். அப்ப பாருங்க ஹீரோவுக்கு அனஸ்டீஷியா எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே திடீர்னு இவன் கண்ண முழிக்கிறான். சுத்தி இருக்க டாக்டர்ஸ்க்கு ஒண்ணும் புரியல. யோ இவன் எப்படியா கண்ண முழிச்சான், ஒழுங்கான மருந்தை கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்கும் போது ஒரு நர்ஸ் தடுமாறி கீழே விழுந்தவன் பக்கத்துல இருந்த நர்ஸ குத்தி போட்டு தள்ளிட்டான். ஐயோ கொல்லன்னு மீதி பேரு தெரிச்சு ஓட கத்திய வச்சு குத்துனவன் அவனும் பயந்த மாதிரி ஓடிட்டு செக்யூரிட்டி சொல்ல வந்ததுமே கதவை லாக் பண்ணி விட்டுருவான். யோ யாரியா நீ, கதவை எதுக்கு லாக் பண்ற? பதிலே இல்லையே. கத்திய வச்சு ரெண்டு பேரோட கழுத்துலயும் இறக்கிட்டான். ஏ வையா இந்திரா, நான் தான், அட உன்னோட ஃப்ரெண்டுப்பா, மறந்துட்டியான்னு கேடி பையன் வந்து பேசுவான். ஒரு பக்கம் ரவுடி பையலுங்க வர சவுண்ட் கேட்டு கன்னை வச்சு ரெண்டு பேரை போட்டு தள்ளிட்டான். இந்த விஷயத்த குளிச்சுட்டு வந்த டால்வின் பார்த்து மிரண்டு போயிடுவான். அப்ப ஹீரோ பாருங்களேன், அங்க இருக்க அப்பாவுக்கு பக்கத்துல வந்துட்டு, ஏயா உண்மையாவே நீ என்ன பார்க்கணும்னு ஒரு முறை கூட ஆசைப்படலையா? என் இதயத்துக்காக தான் நீயும் புள்ளையும் என்ன தேடி வந்தீங்களா? ஒரு முறை கூட நீங்க பண்றது தப்புன்னு தெரியல. என் அம்மாவை அம்போன்னு விட்டீங்க, அவங்கள உயிருக்கு போராட விட்ட, அப்பெல்லாம் வராத நீ இப்ப மட்டும் எதுக்கியா நீ வந்த? நீ என்ன தேடி வந்திருக்க கூடாது அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். கேடிப்பையன் உள்ள போந்து, இங்க பாரு இதெல்லாம் பேசுறதுக்கு இங்க டைம் கிடையாது, முதல்ல இங்க இருந்து வெளியில போயாகணும். இவளுங்க பேசுற இதே டைம்ல வெளியில டால்வின் மொத்த ரவுடிஸையும் கூட்டிட்டு கையில கன்னோட டோருக்கு வெளியில வந்து நிப்பான். கேடிப்பையன் ஹீரோவோட தலையில கன்ன வச்சு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இவனை பணைய கைதியா பிடிச்சுக்கிட்டு வெளியில வருவான்.
சொல்றான். டேய் யாரா நீ? ஆளு பாக்க புதுசா இருக்க. இந்த பாரு இவ்வளவு பேர் இருக்கும், உன்னால இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? அச்சோ, நான் தப்பிக்க முடியாம இருக்கலாம், ஆனா இந்த ஹீரோவோட இதயம் உனக்கு முக்கியம் தானே? அப்படின்னா நான் சொல்றத நீ கேளு. ஓ புரிஞ்சு போச்சு. அப்படின்னா என்கிட்ட $10 மில்லியன் பணமா கேட்டது அது நீ தானே? ஏண்டா குட்டி பையா, $10 மில்லியன் அது இவ்வளவு பணம் தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியுமே, 11 பில்லியன். இப்ப இவனுங்க பேசிட்டு இருக்க இந்த கேப்ல இந்த தங்கச்சிக்காரி உள்ள போந்து கரெக்டா ஹீரோவை மட்டும் குறி வச்சு சுடலான்னு பாப்பா. கடைசி நிமிஷத்துல கேடி பையன் இதை பார்த்துட்டான். சோ ஹீரோவை காப்பாத்திட்டு அங்கிருந்த எதிரிகள்ல 2-3 பேரை போட்டு தள்ளிட்டு சேஃபா உள்ள வந்து மறுபடியும் கதவை லாக் பண்ணிப்பானுங்க. அல்லக்கைங்க பயந்துகிட்டு திபு திபுன்னு சுடுவானுங்க. பயந்து போன டால்வினோ, டே முட்டா பேசுங்களா, உள்ள அப்பா இருக்காரா, என்னடா வேலை பாக்குறீங்கன்னு கத்தி விட்டுருவான். தங்கச்சியை வேற கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். லைட்டா கேடி பையன் காலில் தோட்டாப்பட்டிருக்கும் போல. ரத்தத்தை பார்த்ததுமே, எப்பா என்னப்பா இது, எனக்கு ரத்தம் எல்லாம் வருமா, ஐயோ வலிக்குதே வலிக்குதேன்னு கத்திட்டு இருக்கான். அப்பதான் நைனாவை பாக்குறானுங்க. வெளியில இருந்த அல்லக்கைங்க சுட்டதுல தோட்டாக்கல்ல ஒண்ணு அந்த மனுஷன் இடுப்புல இறங்கிருக்கு. ஐ ஜாலி, இப்ப என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குன்னு வெளியில இருந்த டால்வினை உள்ள வர வச்சு, இந்த பாரு உங்க அப்பா உடம்புல தோட்டாப்பட்டிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருக்கு சிகிச்சை கொடுக்கல அவரு சோலி முடிச்சு அப்புறம் உன் சாம்ராஜ்யமே உன் தங்கச்சி கைக்குள்ள போயிரும்பா. ஒருவேளை உன் தங்கச்சியவோ சித்தியவோ நீ கொன்னுட்டா கூட அந்த சொத்து எதுவும் உனக்கு கிடைக்காதாமே. உலகத்துல இருக்க ஆர்ஃபனேஜுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கற மாதிரி மாத்தி எழுதிருக்காங்களாமே. நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட வில்ல பையனும், சரிடா உனக்கு இப்ப என்ன தேவை, $10 மில்லியன் தானே, கொடுத்து தொலைறேன்னு சிங்கிள் பேமெண்டா அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விட்டான். கேட்ட பணம் கிடைச்சதால, இந்தாங்கப்பா ஹீரோவையும் உங்க அப்பாவையும் பிடிங்க, எனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு இவன் கைய விரிச்சிட்டான். அட பாவி, என்ன ஜென்மண்டா நீன்னு ஹீரோ திட்டி விடுவான். சிரிச்சுக்கிட்டே கேடி பையனும், கவலைப்படாத இன்னைக்கு நீ சாக மாட்ட, அதுக்கு நான் கேரண்டின்னு ஏதோ சப்போர்ட் பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஏன் எதுக்குன்னு புரியல. அதுக்கப்புறம் பொறுமையா இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது $10 மில்லியன் பணத்தை கொடுத்தா வில்லன் சும்மா இருப்பானா? துப்பாக்கி முனையில நம்ம கேடி பையனை லாக் பண்ணுவான். ஹே டால்வின், என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன சுட்டுட்டா உனக்கு இந்த பணம் கிடைக்கும்னு நினைக்கிறியா? ஆமா கண்டிப்பா அது எனக்கு கிடைக்காது, ஆனா நீங்க இருந்து தப்பிச்சு போனா கூட என்னையே மிரட்டி பணத்தை வாங்கிட்டுன்னு ஒரு புரளி ஒண்ணு பரவ ஆரம்பிக்கும். அது என்னோட கம்பெனிக்கு தானே அசிங்கம், அதுக்காகவே உன்னை கொன்னாலும் தப்பு இல்ல. ஐயோ என்னப்பா மறந்துட்டியா, நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், நான் ஒரு ப்ரொஃபஷனல் கொலைகாரன்னு. வரும்போது எதுவும் தெரியாம உள்ள வந்திருப்பேன், இன்னும் குழந்தையாவே இருக்கியே, மறைஞ்சிருந்தது போதும் வெளியில வாங்கன்னு 2-3 தடவை கத்த ஆரம்பிக்கிறான். வில்லனுக்கா லைட்டா அள்ளு விடுது, ஒருவேளை வரும்போது கூட்டாளிகளை கூட்டிட்டு வந்துட்டான் போலன்னு. ஆனா விஷயம் இது கிடையாது. கேடி பையன் வில்லனையே டைவர்ட் பண்ணி கிட்ட வந்து தலையில கண்ண வைக்கும் போது அதை தட்டி விட்டுட்டு இடுப்புல இவனை பார்த்து சுட்டவன் அங்கிருந்த ஒவ்வொரு எதிரிகளையும் உண்மை ஒன்னா சுட ஆரம்பிக்கிறான். கிடைக்கிற கத்தி கண்ணாடின்னு எல்லாத்தையும் ஆயுதமா பயன்படுத்துறான். ஒருத்தன் சுட்டான் வைங்க, அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த எதிரிகள்ல ஒருத்தனையே தோட்டாக்கல்ல மாட்ட வைக்கிறான். குண்டடிப்பட்ட வில்ல மறுபடியும் கேடி பையனை சுட ட்ரை பண்ணுவான். ஆனா அவனுக்கு ஆப்பு மட்டும்தான் மிச்சமா இருக்கு. வயிற்றுலயே ஷாட்கனை வச்சு ஓட்டைய போட்டாங்க. உண்மையாவே இந்த ஒரு சீனை பார்த்து நான் மிரண்டே போயிட்டேன். கிட்டத்தட்ட அங்க இருந்த 50க்கும் மேற்பட்ட எதிரிகளை தனியாலாவே நம்ம கேடி பையன் சோலையை முடிச்சு விட்டான். கடைசி நிமிஷத்துல வில்லனை பாருங்க. அட பாவி, நான் எத்தனையோ பேரை பாத்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்ததே கிடையாது. நீ ப்ரொஃபஷனல்னு என்கிட்ட முன்னாடியே சொன்ன, நான் உன்ன அப்பயே போக விட்டுருக்கணும்னு. சாக போற பயத்துல புலம்பனபடியே பேசிட்டு அவனும் இறந்து போயிடுவான். இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு திடீர்னு காலை பிடிச்சுக்கிட்டு, ஐயோ வலிக்குதே, இந்த காயப்பட்ட விஷயத்தையே நான் மறந்துட்டேன்னு நொண்டி நொண்டி நடக்கிறான். எப்பா ஹீரோ என்ன வேடிக்கை பாக்குற, தாங்கி புடி, நான் தான் சொன்னேன்ல உனக்கு எதுவும் ஆகாதுன்னு, பாத்தியா நான் உன்னை காப்பாத்திட்டேன். அட போயா அரப்பைத்தியோன் புலம்பிக்கிட்டே ஹீரோ வெளியில வரும்போது படார்னு கேடி பையன் நின்னுட்டு, ஏமா எவ்வளவு நேரம் ஒளிஞ்சிருப்ப, நீ அங்க நிக்கிற விஷயத்தை தான் நான் பாத்துட்டேன்ல. உடனே அவ கண்ணை வச்சு ஹீரோவை கொல்லலான்னு பாப்பா. ரொம்ப சிம்பிளா கேடி பையனும், இதெல்லாம் அவசியமே கிடையாது, உங்க அண்ணன் சோலி முடிஞ்சு இனிமே இந்த சொத்துக்கள் அது எல்லாம் உனக்கு தான் சொந்தம், ரொம்ப நல்லதா போச்சு, நீ ஒரு கொபினோ எப்பவுமே எங்க ஃபேமிலி கிட்ட திரும்ப வராதன்னு சொல்லும் போது கோவத்துல ஓடி வந்த ஹீரோ கண்ணத்துல ஒரு அப்ப விட்டு, உங்க அப்பா உன்னை ஒழுங்கா வளர்க்கல, உன் பணமும் எனக்கு தேவையில்லைன்னு கெத்தா பேசிட்டு கிளம்ப நடிக்கும் போது கேடி பையன் மேல இப்பதான் புள்ளையாண்டானுக்கு ஒரு டவுட் வருது. அதாவது எதுக்காக இவன் ஹீரோவை காப்பாத்தணும்னு. பிளாஷ்பேக்ல முதல் முறையா கேடி பையனை வந்து பார்த்தாலே இந்த டோரா தான். வில்லன் தான் அப்பாவுக்கு இதயம் வேணும்னு ஹீரோவை தேடி கண்டுபிடிக்க சொல்லிருப்பான். அவனை சோதிக்கணும்னா அதுக்கு அவனோட பிளட் சாம்பிள்லாம் வேணும்ல. சோ சண்டை போடுற மாதிரி ஒரு சில ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன், அதுக்கப்புறம் காரை வச்சு நானே அடிக்கிறேன், அந்த கேப்ல அவனோட சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு டோரா ஒரு ஐடியா கொடுத்திருப்பா. ஆனா கேடி பையனுக்கு இருந்த ஐடியாவே வேற. நேரா அங்கிளை பார்த்து, உங்க ஆர்ஃபனேஜுக்கு என்ன ஒரு $10 மில்லியன் பணமா கிடைச்சா இதை சரி பண்ணிட முடியும்ல, கவலைப்படாதீங்க அந்த பணத்தை நான் தரேன், ஆனா ஒண்ணு, இதுக்கு ஹீரோவோட உயிரை பணயமா வைக்கணும். ரொம்ப யோசிக்காதீங்க, நான் ஒரு ப்ரொஃபஷனல், என்னால அவன் உயிரை காப்பாத்த முடியும்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் தான் எங்க போனாலும் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். முக்கியமா லாயர் முதல் டைம் வரும்போது உங்க அம்மாவை ஒரு நர்ஸ் கூட இருந்தே பாத்துப்பாங்கன்னு சொல்லிருப்பான்ல. ஆக்சுவலி அவ வந்ததே அம்மாவை போட்டு தள்ளிட்ட ஹீரோவோட ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த தடயங்களையும் அழிக்கிறதுக்காக தான். சொல்ல போனா நர்ஸையும் கூட இருந்த அல்லக்கையவும் போட்டு தள்ளி அம்மாவோட உயிரை காப்பாத்தினது கூட இந்த கேடி பையன் தான்.
கடைசியில சொன்ன மாதிரியே நான் உன் உயிரை காப்பாத்திட்டேன்னு சொல்லுவான். பயங்கரமான கோவத்தோட ஹீரோவும் அடிக்கலாமேன்னு கைய ஓங்கும் போது இந்த முறை கைய பிடிச்சிட்டான். என்னப்பா மறுபடியும் உன்கிட்ட அடி வாங்குவேன்னு நினைக்கிறியா? இது எல்லாத்தையும் நான் ஏன் செஞ்சேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன நானும் உன்ன மாதிரியே ஒரு கொபினோ, அதாவது பிலிப்பைனுக்கும் கொரியனுக்கும் பிறந்த வாரிசு. இந்த ஊரும் உலகமும் நம்மள மதிக்கல, நம்மள மதிக்கக்கூடிய ஒரு இடத்த நான் சாகரத்துக்குள்ள உருவாக்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி சொல்லிட்டு இருமும் போது இவன் கேர்ச்சு ஃபுல்லாவே ரத்தமா இருக்குது. அப்படின்னா இந்த பயலுக்கு கேன்சர் இருக்கு போலங்க. என்னதான் தப்பான தொழிலே பண்ணாலும் கூட சாகரத்துக்குள்ள தன்னை போல அனாதைகளாக்கப்பட்ட கொபினோக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறதுக்காக தான் இவ்ளோ பெரிய வேலையை பார்த்திருக்காங்க. அப்படின்னா இந்த கேடி பையன் தாங்க இந்த கதையிலேயே ஹீரோ. ஹீரோவும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிடுவான். கார் சாவியை இவங்கிட்ட கொடுத்து என்னால முடியாது நீயே வண்டியை விட்டுன்னு ஜாலியா பேசிட்டு திரும்ப பிலிப்பைன்ஸுக்கு கிளம்புறாங்க. ஆசைப்பட்ட மாதிரி கொபினோ குழந்தைகளுக்காக ஒரு மிகப்பெரிய ஆர்ஃபனேஜை இந்த பயலுங்க கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோவோட அம்மா அவங்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்பதான் கரெக்டா கேடி பையன் ஹீரோ பார்க்க வந்திருக்கான். என்ன நண்பா, என்ன மறந்துட்ட போல, உன் தொல்லை தாங்க முடியல, என்னதான் வேணும் உனக்கு, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எல்லாம் போறியா? அதெல்லாம் ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கு. நான் ஒழுங்கா மருந்து எடுத்துக்கிட்டா இன்னும் ஒரு சில வருஷங்கள் கூட உயிர் வாழ முடியும். அதை விட முக்கியமா நான் இங்க வந்ததுக்கான காரணம் உங்ககிட்ட சொன்னல, நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு. ஆக்சுவலி என் லைஃப்ல நீதான் என்னோட கடைசி ஃப்ரெண்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னை பார்க்கும்போது சின்ன வயசுல என்னோட வாழ்க்கையை பாக்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பேசும்போது ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கண் கலங்கிடுவாங்க. இருந்தாலும் கடைசியில ஹீரோ, யாருக்கு யாரியா ஃப்ரெண்டு, நீ என்ன கொல்ல வந்த கொலகாரம் தானே? அட இல்லப்பா, உன்னை காப்பாத்ததாப்பா வந்த, அட நில்லு, எங்க போற? இந்த மாதிரி பேசிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.